ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுபா கிரு லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். விநாயகர் பெருமானை கும்பிட்டு கொண்டு இன்றைக்கு நான் நிலைவாசல் பூஜை மாதிரி தான் போட்டிருக்கிறேன். ஸோ இப்படித்தான் இருக்குது என்ற நிலைவாசல். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன கோலம் போட்டுட்டேன். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பூஜை அறையிலையுமே நான் விளக்கு வச்சேன். நான் வீடியோவும் எடுத்தேன். நான் போட இல்லை. ஏனென்றா நீங்கள் ஒரே வீடியோவை நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்க உங்களுக்கு போர் அடிக்குதோ தெரியல. ஸோ நான் நிலைவாசலுக்கு பூஜை செஞ்ச வீடியோ மட்டும் போட்டிருக்கிறேன். நேற்று நான் விளக்கு வைக்க இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதில் வைக்க இல்லை. அதுதான் வீடியோவும் போட இல்லை. இன்றைக்கு விளக்கு வச்சுட்டேன். ஸோ வீடியோ போட்டிருக்கிறேன். நிலைவாசலுக்கு கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்குமே ஏற்றிட்டேன். அதுக்கு பிறகு தீபாராத்தி காட்டுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த கப் சாம்பிராணி கொளுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கிறேன். பிராஸில் தான் வாங்கியிருந்தேன். நல்ல வெயிட்டா இருக்குது, பார்க்கவுமே நல்லா அழகா இருக்குது. ஆனா என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, அதுல கருப்பு புகை படிஞ்சிட்டுது. ஸோ அந்த புகை போகுதில்லை. கழுவையும் பார்த்தாச்சு போகுதில்லை. ஸோ அது போறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரியுமெண்டா சொல்லுங்க. அந்த புகை என்ன அந்த கருப்பு கலர்ல புகை மாதிரி படிஞ்சிருக்குது. ஸோ அது எப்படி போகும்னு சொல்லி சொல்லுங்க. நாளைக்கு பூஜை ரூமுக்குள்ளையும் நான் விளக்கு வைக்கிற வீடியோ போடுறேன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் விளக்கு வைக்க இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அந்த கோயிலோட வீடியோ உங்களுக்கு மினி விலோக்கா போட்டிருக்கிறேன். கோயில்ல ஒவ்வொரு சிற்பங்களுமே அவ்வளோ அழகா செதுக்கி இருந்துச்சுன்னு, அதை விட ஒவ்வொரு கதையுமே படமா பொறிச்சிருந்துச்சுன்னு. ஸோ நான் அந்த படங்களையுமே ஒரு வீடியோவா போட்டிருக்கிறேன். நிறைய விக்கிரகங்கள் வேற வச்சிருந்தவியல், குபேரர் சிலை எல்லாமே அங்க இருக்குது. ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோயில்ல குபேரர் சிலை எல்லாம் வச்சிருக்கிறது பாக்குறது. நான் அந்த கோயிலுக்கு நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நிறைய விக்கிரகங்கள் பிரதிஷ்டை இருக்கணும். ஸோ பூச முடியவே லேட் ஆகிட்டுது. இப்பெல்லாம் கிழமையில 3 நாளைக்கு நான் கோயிலுக்கு போறேன். வீட்டுல நாங்க அபிஷேகம் செய்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாலும் கோயிலுக்கு போனா ஒரு மன அமைதி கிடைக்கும். கோயில இருக்கிற அந்த நேரம் மனசு ஒரு ரிலாக்ஸாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஸோ நேற்றுமே நாங்க ஃபேமிலியா தான் போயிருந்தாங்க, எல்லாருமே போயிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது நான் வீடியோ பார்த்து தான் செய்ய வலிக்கிட்டேன். ஆனா இப்ப நான் நிலைவாசல் பூஜை செய்ய வலிக்கிட்டேன். வீட்டுல எல்லாருமே நான் ஒரு நாள் செய்யாட்டிக்குமே நிலைவாசல் பூஜை வீட்டுல உள்ளாக்கள் செய்திருவேன். நேற்று நான் நிலைவாசல் பூஜை செய்யல. ஸோ வீட்டுல உள்ள எங்களோட மருமகன் ஒரு ஆள் தான், அதாவது மச்சாண்ட மகான் தான், சின்ன பையன், அவருக்கு 13 வயசு தான். அவர் தான் நேற்று வீட்டுல விளக்கு வச்சவர். நான் கோயிலுக்கு போனாலுமே வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்னோட சேர்ந்து கோயிலுக்கு வரையினேன். ஃபேமிலியா எனக்கு சப்போர்ட் பண்றது உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்குது. தீபாராத்தி நிலைவாசலுக்கு காத்தின அப்புறம் ஊதுபத்தி கொளுத்தி நிலைவாசலுக்கு காத்திட்டேன். என்னதான் நேரத்துக்கு எழும்பினாலுமே பூஜை செய்து முடிக்க 7 மணி ஆகுது. ஸோ 4:45 எழும்பிட்டேன். எழும்பி இந்த கோலம் போடவே லேட் ஆயிட்டுது. அதுக்கு பூஜையும் செய்து முடிக்க லேட் ஆயிட்டுது. இந்த ஸ்டாண்ட நான் புதுசா வாங்கினது கப் சாம்பிராணி போடுறதுக்கு. இது பித்தளை தான், நல்ல வெயிட்டா வர இருக்குது. ஸோ ப்ரைஸும் கொஞ்சம் கூடத்தான். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட கப் சாம்பிராணி ஸ்டாண்ட் வீடியோவுக்குமே பார்க்க நல்லா இருக்குது, நேர்லயுமே இதே மாதிரி தான் இருக்குது. ஊதுவத்தி காட்டி முடிய நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டிட்டேன். வீடியோ பாக்குறாக்கள் என் கோலத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வராக்களுக்கு தெரியும் எனக்கு கோலம் போட தெரியாதுன்னு சொல்லி. புதுசா பாக்குறாக்களுக்கு தெரியாது. ஸோ கோலத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதுங்க. பூஜை அறைக்குள்ள பூஜை செய்யற வீடியோ போட்டா உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லித்தான் நான் நிலைவாசலுக்கு பூஜை செய்த வீடியோ மட்டும் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முன்னுக்கு கற்பூரவல்லி, வெத்தில, குபேரன் கண்டு எல்லாமே வச்சிருக்கிறோம். ஸோ அவை எல்லாத்துக்குமே சாம்பிராணி எல்லாம் காட்டியாச்சு. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்குமே காட்டிட்டு அதுக்கு பிறகு கற்பூர ஆராத்தி காட்டுறேன். ஸோ இதெல்லாமே நான் புதுசா வாங்கினது தான். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முதல்ல இதெல்லாம் இல்லை, வீடியோஸுக்காகவும் சில பொருட்கள் வாங்கினேன். ஏனென்றா உங்களுக்கு கிளாரிட்டியா கொடுக்கணும், வீடியோ பார்க்கவுமே உங்களுக்கு பிடிக்கணும்ன்றதுக்காக சிலது வாங்கியிருக்கிறேன். ஸோ
எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த திங்ஸுகள், என்னோட நிலைவாசல் எல்லாம். வீடியோ பார்க்குறாக்கள் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எனக்குமே ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்குமே உடனுக்குடன் நான் போடுற வீடியோ வந்து வரும். மார்னிங் வந்து 4 மணிக்கெல்லாம் எழும்பணும்னு சொல்லி எல்லாம் வச்சுட்டு நித்திர கொள்றது. இருந்தாலுமே நைட் வந்து 12 மணிக்கு நித்திர கொள்றதால வந்து ஏர்லியாக எலும்பு இல்லாமல் போயிடும். ஸோ 4:45 எலும்பித்தான் நான் வந்து இந்த பூஜைகள் எல்லாமே செய்கிறது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் வந்து நினைச்சா அவைகளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க.